நம பார்வதி பதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இப்ப இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் முக்கியமா 2 பொருட்கள் மிக மிக அவசியம். ஒண்ணு இறைவனிடம் அடிக்கடி கேட்கிற, டெய்லி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் பணம். வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு அடியாரே கேட்கிறார். அடியார் எதுக்கு கேட்கிறாருன்னா அவர் கோவில் கட்ட கேட்டார். இப்ப நம்ம எதுக்கு கேட்கிறோம்னா, 1 மாடி 2 மாடி 3 மாடி வீடு வாங்கி 4 வீடு தனியா வாங்கி 4 காரு வாங்கி 400 பவுன் நகை சேர்த்தும் மீண்டும் இறைவனிடம் பணம் கேட்கிறோம். அடுத்தது 2வது என்ன கேட்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் இருந்தா கூட நமக்கு ஒரு அபார சக்தி கிடைக்கணும்னு வேண்டும். என்ன சக்தி அப்படின்னா தெய்வீக சக்தி. ஒருத்தரை பார்த்தோன்னு சொல்லுவா, அவன் முகத்தை பாருங்க தெய்வ கடாட்சமா இருக்கு அப்படின்பா. பொண்ணு பார்க்க போவா, பொண்ணை பார்த்தோன்னே மகாலட்சுமி மாதிரி இருக்காம்பா. ஏன் காமாட்சி, சிவகாம சுந்தரி, விஷாலாட்சிலாம் இல்லையா? காமாட்சி ஏன் சொல்றா? காமாட்சி அழகு நிறைந்தவள். காஞ்சியிலே ஆதிசங்கருடன் நேர பேசுற அம்பாள். மகாபிரிவா ஏன் அங்க இருக்கா? அம்பாள் இருக்க வச்சிருக்கா. அந்த பீடம் காமாட்சி அழகு. அதே போல இந்த தெய்வ சக்தி எப்படி நம்பாத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, இதுல என்னென்ன சொல்கிறது, புராணங்கள் என்ன சொல்கிறது, சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்பாத்துல தெய்வ சக்தி எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் வருவா நம்ம பாத்துக்குள்ள, உங்க பாத்துக்குள்ள வந்தோடனே ஒரு வைப்ரிகேஷன் கிடைக்குதும்பா. ஒருத்தர் சொல்லுவா, அவாத்துக்கு போயிட்டு வந்துட்டு பக்கத்தாத்துல சொல்லுவா, இவாத்துக்கு போனேன், காலில் அடிபட்டு இருக்கு, ரத்தம் வந்துருக்கும்பா. இவாளுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டா, அவாத்த பழி போட்டுருவா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவா, அவாத்துக்கு போகாதுங்க, அந்த மாமி சூன்யம் வைப்பா, மாமா சூன்யம் வைப்பா அப்படின்பா. இதெல்லாம் என்ன? மாந்திரியங்கள், கலிபுருஷனுடைய விளையாடுகள். யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அதுல தெய்வ சக்தி வரணும். என்ன பண்றது? நிறைய வழிகள் இருக்கு. அதை முன்னோர்களே ஏற்படுத்தியிருக்கா. ஆனா அதை நம்ம பின்பற்றுறது இல்லை. முதல் விஷயம், ஆத்து வாசல்ல கோலம் போடணும். அங்க யார் வரா அப்படின்னா, ஆத்து வாசல்ல காலையில எத்தனை மணிக்கு கோலம் போடணும்? 5 மணிக்கு, 5:30 6 மணிக்கு. அங்க வந்தோன்னு யார் நிக்கிறா அப்படின்னா, மகாலட்சுமி நிக்கிறாளாம் கோலத்துல. என்ன சொல்றா? கோலம் ஐஸ்வர்யம். இந்த கோலம் போடுறதுல ஒரு பெரிய பக்குவம் உண்டு. அந்த காலத்துல கோலம்லாம் போடுவாளாம். போட்டுட்டு ஆத்து மேல ஏறி மேடையில நின்று பார்ப்பாலாம், கோலம் அழகா இருக்கா இல்லையான்னு. திரும்பி திரும்பி பார்க்கிற இடம் கோலம். எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா பார்த்துட்டு போவா. போட்டு முடிச்சுட்டு பாப்பா, திருப்பி ஏதோ ஒரு கோடு இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பி போய் போட போவா. திருப்பி உள்ள போயிட்டு, ஐயோ இதுக்கு நல்லா இல்லையே, இந்த இடத்துல ஒண்ணு போடணுமே. அந்த கோலத்துக்கு அவ்வளவு மகிமை. சரி, அங்க யார் நிக்கிறா? அங்க நிக்கிறவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி நிக்கிறா. சரி, அந்த கோலத்தினுடைய தெய்வ சக்தி என்ன அப்படின்னா பிரசன்னம். பிரசன்னமா இருக்குமா? ஒத்தராத்துக்குள்ள போகும்போதே அவாத்து வாசல்ல போட்டிருக்கிற கோலம் ஆகர்ஷணம் பண்ணும். கோவில்ல சுவாமி திருவிழா நடக்கும். எல்லாராத்துல வாசலையும் பெரிய பெரிய கோலம் போடுவா. ஏன் போடணும்? போட்டி போட்டுன்னு போடுறாளா? இல்ல, சுவாமி பாக்குறாராம், எவ்வளவு அழகா இருக்கு, என்ன ஒரு அருமையா இருக்கு. சுவாமி அவாத்துக்கு உள்ள போகிறதுக்கு பெரிய காந்த சக்தியே கோலம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? 8:30 மணி ஆனாலும் எழுந்து நிலவோட துடைக்கிறது இல்லை, ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்துடும். பைத்த தெய்வ சக்தி. ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? அடுத்தது தீபம். வாசல்ல விளக்கேத்துவா 2 பக்கமும்.
மகாலட்சுமி வரும் பொழுது தீப ஜோதி, அந்த தீபத்துல யார் இருக்கார்? ஜனார்தனம் பெருமாள் இருக்காராம் ஜோதியில. மகாலட்சுமி பெருமாளை பார்த்துட்டு உள்ள வரா. அப்ப அந்த தெய்வ சக்தி உள்ள வரும் பொழுது நம்ம வீட்டுல ஆகர்ஷணம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் இல்ல சாமி, வேற என்ன இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னா, குறித்த காலத்துல எழுந்துக்கணும். முதல்ல சூரிய உதயம் ஆன பிறகு எழுந்துட்டால் தெய்வ சக்தி போயிடும். சாமி நீங்க சொல்லல ரைட்டு, என் புள்ள ராத்திரி 2:30 மணிக்கு ஐடில வேலை பார்த்துட்டு வரான், அவன் 80 மணி 10 மணிக்கு தான் எழுந்துப்பான், என்ன பண்றது? இந்த கலியுகத்துல நான் தான் சொன்னேனே, முதல்ல வேண்டியது பணம், அதுக்கு வேண்டியது உழைப்பு. அப்படிப்பட்ட அவாளுக்கெல்லாம் நிர்பந்தம். அப்ப நம்ம ஆத்துல இருக்கிறவா என்ன பண்ணணும்னா, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அனுசரணையா இருக்கணும். இரண்டாவது, தெய்வ சக்தி இன்னும் எங்க பெருகும் நம்ம ஆத்துல அப்படின்னா, சுவாமி ரூம்ல. நீங்க இதெல்லாம் பண்ணாட்டா கூட ஆத்து சுவாமி விளக்கை ஏத்தணும். டெய்லி சுவாமி இடத்த தொடச்சு ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சுவாமி படங்கள்லாம் தொடச்சு அதுக்கு புதுசா பொட்டு வச்சு ஒரு நாளுக்கு ஒரு நாள் புஷ்பம் வச்சு சுவாமிக்கு அழகு பார்க்கணும். நீங்க அதை பண்ணி பாருங்களேன், அழகா இருக்கும். சுவாமி இதை தவிர வேற ஏதான செய்ய முடியுமா அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை சொல்லணும். உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ அதை சொல்லலாம். ஆனால் இந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ராமநாமத்தை சொல்லணும். ஏன் இந்த ராமநாமத்தை அங்க ஒலிக்கணும்? ஏன் என் முருகனை கூப்பிடக்கூடாதா? என் சிவனை கூப்பிடக்கூடாதா? என் பெருமாளை கூப்பிடாதா? இல்ல, அந்த ராமநாமத்துக்கு அதிக சக்தி உண்டு, தெய்வீக சக்தி உண்டு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியார் அம்புலே படுத்து கிடக்கும் பொழுது ஈஸ்வரோவாஜ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்யல்யம் ராமநாமவதாரமே. ராமநாமத்தை சொல்லுனார். என்ன அவதாரம்? கிருஷ்ணாவதாரத்திலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி ஈஸ்வரோவாஜ சொல்லி பீஷ்மருடைய காதிலே சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் அங்க? அந்த ராமநாமம் அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அம்புல படுத்திருக்கிற பீஷ்மாச்சாரியாருக்கே ஒரு பக்தியை கொடுத்து ஒரு உடம்புல திரும்ப கொடுத்த அந்த ராமநாமம் நம்மாத்துல தெய்வ சக்தி பெருகாதா? பெருகும். எங்கேயும் நீங்க கோயில் போக வேண்டாம். மாமா எனக்கு வயசாயிடுது, எங்க காத்துல ஒண்ணுமே போர் அடி, ஒண்ணுமே என்னமோ ஒரு சூன்யம் வச்சா மாதிரி இருக்கு வீடு அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஆத்துல சுவாமி விளக்கை ஏத்தி சுவாமி கிட்ட உட்காருங்க, இல்லைன்னா சோபால உட்காந்துங்க. சதா சர்வ காலமும் என் ராமநாமத்தை சொல்லுங்கள். இந்த பூலோகத்திலே மகா மருந்து, மகா மருந்துனே சொல்லலாம். ஆஞ்சநேயன் சதா சர்வ காலமும் இருந்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ, யாரெல்லாம் என் ராமனை சொல்கிறார்களோ, யாரெல்லாம் என் ராமனை நினைக்கின்றார்களோ அவர்களிடம் நான் வந்திருந்திருப்பேன். இதுதாங்க தெய்வ சக்தி. யார் தெய்வ சக்தி இல்லைன்னு சொன்னா ஊர்ல? நீங்க என்ன மந்திரவாதியை தேடி போறீங்க? யாராம் ஜோசியரை தேடி போறீங்க? யாரையும் தேட வேண்டாம். நீங்க உங்க ஆத்துல உட்கார்ந்துக்குங்க. சரி, உங்களுக்கு ராமநாமம் சொல்ல முடியலையா? உங்களுக்கு என்ன பிடித்த தெய்வமோ சொல்லுங்க. ஆனா இந்த ராமநாமத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வ பேரை மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. உங்க குலதெய்வ பேரை சொல்லிட்டு, ஐயா எனக்கு குலதெய்வம் முனீஸ்வரன், என் குலதெய்வமே முனீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை கூப்பிட்டதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை கூப்பிட்டுருங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்க சொன்னா போதும். ஜெய் சொன்னாலே ஆஞ்சநேயன் வந்துருவான். அடுத்து நீ ராமான் தான் கூப்பிட போறேன்னு தெரியும் உனக்கு. அந்த ராமநாமத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? உறக்கவும் சொல்லலாம், மானசீகமாகவும் சொல்லலாம். நீங்க ஜெபம்லாம் பண்ண வேண்டாம். நீங்க எத்தனை வாட்டி சொல்றேன்னு கணக்கே வச்சுக்க கூடாது. ஒருத்தர் சொல்லுவான், சார்
நான் 50 வயசுலேருந்து இப்போ எனக்கு 90 வயசு, எப்படி ஒரு 10 லட்சம் ஆவர்த்தி ராமநாமம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அந்த மாமா சொல்லியிருப்பார். தயவு செய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க, 10 லட்சமும் வாசலுக்கு போயிடும். ராமநாமத்துக்கு கணக்கே கிடையாது சார். அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஆத்துல சொல்லுங்க. சுவாமி அஷ்டலட்சுமியோட வருவர். தியாகராஜ பெருமான் திருவையாறுல தியாகராஜ சுவாமிகள் சங்கீதம் பாடுறார், நிறைய பாடுறார் ராமனை. ராமாதஜ சூடவ கல்யாண ராமா கோதண்ட ராமாதஜ சூடவ. ராமனை பத்தி அழகா வர்ணிச்சு பாடுற. ராமனுடைய அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்ப அந்த தியாகராஜருக்கே பகவான் சங்கீதத்துல மயங்கி வந்து நின்னா அவாத்துல. அதே தியாகராஜர்கிட்ட பரமேஸ்வரன் கேட்கிறார், தகேஷா என்னை பத்தி ஒரு சங்கீதம் பாடு அப்படின்னு. அப்ப சிவபெருமான் இந்த அடியாரா இருக்கக்கூடிய அந்த பக்தனோட சங்கீதத்துல சுவாமி கேட்கிறார், என்ன இதெல்லாம் காரணம்? இது ஒரு அபார சக்தி ஆத்துல பெருகும். சங்கீதம் கத்துருக்கிறவா ஆத்துல சங்கீதம் பாடணும், மிருதங்கம் கத்திருக்கோ ஆத்துல மிருதங்க வாசிக்கணும், வயலின் வச்சிருக்கோ வயலின் வாசிக்கணும், வீணை வச்சிருக்கோ வீணை வாசிக்கணும். இதெல்லாம் தெய்வத்தினுடைய நாதங்கள். வேதம் படிக்கிறவாத்துல ஆத்துல வேதம் ஓதணும். இதெல்லாம் தெய்வ சக்தியை இம்ப்ரூவ் பண்றது. அது இதனுடைய மகாபலன் என்ன சார்? உங்க ஆத்துல தெய்வ சக்தி நீங்க எப்படி பெருக்கிறீங்களோ அடுத்து உங்கள்ட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லுவார். சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் போடா அப்படின்னு நீங்க சொல்றது பார்த்தீங்களா? அந்த வேத வாக்கு உங்க ஆத்துல இருக்கிற தெய்வ சக்தி உங்கள்ட்ட நிற்கும். அவன் மறுநாள் காலையில் சொல்லுவான், சாமி நல்லபடியா நடந்தது சாமிம்பா. அப்ப நீங்க என்ன சொன்னேன்? நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வ சக்தியினுடைய வார்த்தை. அதனால இந்த தெய்வ சக்தியை சங்கீத மூலியமாவோ சுவாமியுடைய நாமாவளியிலாவோ இல்ல ஆத்துல அனுஷ்டானத்தினாலோ நம்ம சக்தியை நம்ம பெருக்கலாம். அதனால ஆன்மீக அன்பர்களே, நம்ம குலதெய்வத்தை முதல்ல கூப்பிட்டுட்டு என் ராமனை கூப்பிடுங்கள், ராமான்னு சொல்லுவோம். இந்த பூலோகத்துல ராம மந்திரத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. நான் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஜாதி மதம் கிடையாது இந்த மந்திரத்துக்கு. 2 லைன் ராமா, இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, உங்க கஷ்டங்கள்லாம் தீரும். சார் 37 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகல, ராமான்னு கூப்பிடுறா, கல்யாணம் ஆயிடும். சுவாமி எனக்கு வேலை கிடைக்கல, ராமான்னு சொல்லு. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆத்துல உட்காந்து ராம் 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 சொல்லுங்க. ஆஞ்சநேயர் அங்க வந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணி கொடுப்பார். அப்படிப்பட்ட தெய்வசக்தியான அந்த மந்திரம் வீட்டுல தெய்வசக்தி அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி எம்பெருமானை வழிபடுங்கள். பார்வதி பதையே மகாதேவா.